இந்த எபிசோட்ல டிராமா டாஸ்க் மூலமா பல பேருடைய உண்மையான உணர்வுகள் வெளியில வந்ததுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பெக்கே அண்ட் பிரியங்கா இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல சிந்தூரி வந்து சில விஷயங்கள்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களா அப்படின்னு பல நாளா பல பேருக்கு சில கேள்விகள் இருந்தது. அதுக்கான சின்ன கிளாரிட்டியும் இந்த எபிசோட்ல கிடைச்சதுன்னு சொல்லலாம். தினேஷ் அண்ட் வீணாவுடைய அந்த டிராமாவோட ஆக்ட் வந்து ரியல் சினாரியோவை தான் வச்சிருந்த மாதிரி இருந்தது. அவங்களது மட்டும் இல்ல, எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் மத்தியில இருக்கிற ஒரு ரியலான பிரச்சனையை தான் எடுத்து ஒரு சினாரியோவா கொடுத்து அவங்களை நடிக்க சொன்னாங்க. மோனிஷா எப்படி இந்த டாஸ்கோட வந்து ஒரு ஸ்டார் ஆனாங்க அப்படின்றத பத்தியும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது செகண்ட் லவ் எபிசோட் 23 ரிவ்யூ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஆரம்பத்திலேயே பிரியங்கா அண்ட் வெக்கே இவங்களுக்குள்ள வந்து ஒரு கான்வர்சேஷன் போகுது. அந்த கான்வர்சேஷன்ல பிரியங்கா கேட்குறாங்க, ஒரே நாள் எப்படி உன் பர்செப்ஷன் மாறிச்சு, ஏன் நம்ம ரிலேஷன்ஷிப்குள்ள வந்து சிந்தூரி வராங்க அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் இன்னும் திரும்பியும் வந்து பிரியங்காக்கு வந்துட்டே இருக்கு. ஏன்னா சிந்தூரி ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க போல, ஃபர்ஸ்ட் வந்து பிரியங்கா வரட்டும், அதுக்கப்புறம் நீ போய் பேசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் சிந்தூரி சொல்லணும், அதுக்கு ஏன் நீ இடம் கொடுக்குற அப்படின்ற மாதிரியான கேள்விகளை வெக்கே கிட்ட பிரியங்கா கேட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப நியாயமான கேள்வி. ஸோ இந்த மாதிரியான ஒரு கேள்வியை சிந்தூரி கேட்டிருக்காங்க போல இருக்கு. ஸோ இதுல இருந்து கிளியரா என்ன தெரியுதுன்னா, சிந்தூரி வந்துட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ வெக்கேக்கு நிறைய லவ் அட்வைஸ் கொடுத்து வெக்கே அது மூலமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாருன்னு தெரியுது. ஸோ கண்டிப்பா இவ்வளோ நாள் வந்து எல்லாரும் சிந்தூரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களான்னு கேட்டா, சிந்தூரி வந்து தெரிஞ்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணனாலும் தெரியாம பல இடங்கள்ல அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ வெக்கே அதான் சொல்றாரு, இனி வந்து அவங்கள நான் பேச விட மாட்டேன், இனி வந்து சிந்தூரிய நம்ம ரிலேஷன்ஷிப்குள்ள எந்த ஒரு விஷயத்திலயும் நான் பேச விட மாட்டேன், நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு பிரியங்கா அப்செட்டா எழுந்து போயிட்டாங்க. இப்ப ஸ்ருதிகா ஒரு புது டாஸ்க் கூட வராங்க. அதுதான் வந்து டிராமா டாஸ்க். டிராமா டாஸ்க்ல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு சினாரியோ தராங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அந்த கண்டஸ்டன்ஸ் வந்து நடிக்கணும். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி டாபிக் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க போல. ஸோ ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணி தான் காஸ்டியூம்ஸ்லாம் மாட்டிட்டு ரெடியா உட்காந்துருக்காங்க. அந்த ஸ்டேஜ் செட்டப்போட ஸ்ருதிகாவும் ரெடியா இருக்காங்க. முதல்ல கூப்பிட்ட கப்பிள் பாத்தீங்கன்னா தினேஷ் அண்ட் வீணா. இவங்களுக்கு கொடுத்த சினாரியோ வந்து ஜெலசி. இவங்களுக்கு கொடுத்த டாபிக் வந்து ஜெலசி. அதுல வந்துட்டு என்ன சினாரியோ கொடுக்கப்பட்டுச்சுன்னா, யாரோ ஒரு 3வது மனிதர் வீணாவை தொடர்ந்து லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா வீணா வந்துட்டு நான் லவ் பண்ணல, நான் தினேஷை தான் லவ் பண்றேன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு பார்ட்டிக்கு போறாங்களாம். அந்த பார்ட்டியில வந்து நிறைய பேர் இருக்கும் பொழுது வீணா வந்து அந்த பர்சன் கிட்டயும் நல்லா சிரிச்சு பேசுறாங்களாம். அது தினேஷ் அஃபெக்ட் பண்ணுதான். ஸோ இதை பத்தின கான்வர்சேஷன் தான் இவங்க 2 பேருக்கும் நடக்குது. ஸோ இந்த சினாரியோவை நம்ம அப்படியே ரிலேட் பண்ணி பார்த்தோம்னா, இங்க ரெக்ஸ் வந்து வீணா கிட்ட சும்மா பேசிட்டு இருக்கதும், அது தினேஷ் பார்த்து கொஞ்சம் பொசசிவ் ஆகுறதும், இதெல்லாம் வச்சுதான் இந்த சினாரியோவை தினேஷ் அண்ட் வீணாக்கு கொடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ தினேஷ், வீணா அண்ட் ரெக்ஸ் இவங்களுடைய விஷயத்த தான் வந்து இங்க ரீக்ரியேட் பண்ணி அதை பத்தின விஷயத்தை தான் பேச வச்ச மாதிரி தெரிஞ்சிச்சு. அடுத்து சிந்தூரி அண்ட் பிராவோக்கு சீட்டிங்ன்ற டாபிக்ல வந்துட்டு ஒரு சினாரியோ கொடுத்தாங்க. அதுல சிந்தூரி வந்து ஜெஸ்ஸின்ற கேரக்டர் எடுத்து பண்ணாங்க. பிராவோ வந்துட்டு வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருப்பாராம். அண்ட் ஜெஸ்ஸி வந்துட்டு இங்க என்ன பண்ணுவாங்களாம், ராகுல்ன்ற ஒரு பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம். அந்த மாதிரியான ஒரு சீட்டிங் கேரக்டர். ஸோ அவங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து டிராமாவா ஆக்ட் பண்ணி காட்ட சொன்னாங்க. இதுல பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ரோலை வந்துட்டு சிந்தூரியே முன் வந்து நானே எடுத்துக்கிறேன் அதன்னு சொல்லி சொன்னாங்களாம். ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தயங்காம அக்செப்ட் பண்றது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அது ஒரு பொண்ணா இருந்தா அவங்க எடுத்துக்கிறேன்னு சொன்னது ஒரு பெரிய விஷயம். ஸோ பிராவோவும் அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணாரு. ஆனா ஒரு வியூவரா வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல, சிந்தூரி எதுக்கு வந்து இந்த ஷோல இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின் இன்னமும் வந்துட்டு இருக்கு. இவங்களை போன வாரமே எலிமினேட் பண்ணிருக்கலாமே. ஏன்னா அவங்க ரொம்ப டிஃபென்சிவாவோ, எந்த ஒரு பையன் வந்து அவங்க கிட்ட பேச வந்தாலும் அவங்க ஓப்பனாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எதுக்காக அவங்கள வந்து இந்த ஷோல இன்னமும் வச்சுக்கிட்டு வாரங்களை தள்ளிட்டு இருக்காங்க அப்படின்னு நிஜமா புரியல. அது ஏன் வந்து மத்தவங்களுக்கு இல்லாத ஒரு சலுகை சிந்தூரிக்கு மட்டும் இருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட கொஸ்டின். இப்போ எப்படி பார்த்தா ராஜாவுக்கு சான்ஸ் கொடுத்துருக்கணும். ஏன்னா ராஜா வந்து நிறைய இடங்கள்ல எஃபர்ட் போட்டாரு. ஏதாவது ஒரு பொண்ணு கூட வந்து கனெக்ட் பண்ணும் அப்படின்னு ட்ரை பண்ணாரு. அப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ டிஃபென்சிவா இருக்க சிந்தூரியை உள்ள வைக்கும் பொழுது ஏன் ராஜாவை வெளியில அனுப்பணும்? இல்ல இவ்வளோ தூரம் நான் டிஃபென்சிவா இருக்க போறேன், யாருக்கிட்டயும் ஓப்பனா பார்க்க மாட்டேன் அப்படின்னா சிந்தூரி மாதிரியான ஒரு கேரக்டர் எதுக்காக செகண்ட் லவ் அப்படிங்கிற ஒரு டேட்டிங் ஷோக்குள்ள வரணும்? அடுத்து பிரியங்கா அண்ட் வெக்கே இவங்களுக்கு வந்து பிரேக்கப் அப்படிங்கிற டாபிக்ல கொடுத்தாங்க. அதாவது பெண்ணோட அப்பா வந்து இறந்துருப்பாங்களாம் கோவிட் டைம்ல. அதே டைமுக்கு இந்த சைட்ல அந்த பையனுக்கும் வந்து கோவிட் வந்திருக்குமா. ஸோ அப்பா இறந்த டைம்ல பொண்ணு ரொம்ப லோன்லி ஆயிருவாங்களாம். அப்போ வந்து அவங்களுக்கு அவங்க பாய் ஃப்ரெண்டோட எமோஷனல் சப்போர்ட் தேவைப்பட்டிருக்கு. அந்த டைம்ல வந்து அந்த பாய் ஃப்ரெண்டால போக முடியலையா. இதனால வந்து இவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சு. பல வருடங்கள் கழிச்சு இவங்க 2 பேரும் வந்து ஒரு ஏர்போர்ட்ல மீட் பண்றாங்க. இதுதான் சினாரியோ அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. ஸோ இதுல வந்து இவங்க 2 பேருடைய எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ட்ரூவா இருந்தது. அண்ட் கடைசியா வெக்கே சொன்ன விஷயம் வந்து, இந்த முட்டாள வந்து மன்னிச்சிடு, இன்னும் ஒரு தடவை சான்ஸ் கொடு அப்படின்னு ரொம்ப அழகா கேட்டு மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியங்காவுமே வந்து ஹக் பண்ணுது. எல்லாமே பாத்தீங்கன்னா
அவங்களுக்குள்ள இருக்க கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப ரியலா இருந்தது. ஆஸ் அ வியூவரா வெளிய வந்து பிரியங்காவ யாருன்னே தெரியாத மாரி வெக்கி நெறைய ஸ்டோரீஸ்லாம் போட்டுட்டு இருந்தாரு. பட் அத பத்தி நம்ம பேச வேணாம். பட் எபிசோட்ல பார்க்குற வரைக்கும் பிரியங்கா அண்ட் வெக்கி வந்து ரொம்ப நல்ல பேர் அப்படின்ற மாரி தோணுச்சு. இவங்களுக்குள்ள அழகா இருக்கு. இவங்களோட கெமிஸ்ட்ரி அழகா இருக்கு. ரொம்ப ரியலா இருக்கு அப்படின்னு தோணுது. அடுத்து மோனிஷா அண்ட் ரெக்ஸ் இவங்களோட டிராமா 10 வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஆனா பையன் பையன் வந்து அவனோட பேஷன், கரியர் அவனோட பிரையாரிட்டீஸே வேறையா இருக்கு. அண்ட் பொண்ணு வீட்ல வந்து கல்யாணத்துக்கு ப்ரெஷர் பண்றாங்க. இப்போ பொண்ணு வந்து ஒரு முடிவு எடுத்தாச்சு. கல்யாணம் தான் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பையன் கிட்ட பிரேக்கப் பண்ண வந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மோனிஷாவுடைய ஆக்டிங், பெர்ஃபார்மன்ஸ், அவங்க எக்ஸ்பிரஷன், ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எல்லாமே ரொம்ப சூப்பர்வா இருந்தது. அவங்க ஆல்ரெடி சீரியல் ஆர்டிஸ்ட் இல்லையா? அப்படியே அந்த கேரக்டராவே மாறி அவங்க நடிச்சாங்க. ஈவன் தோ ரெக்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணவே இல்ல. ரெக்ஸ் வந்து மோனிஷாவுடைய பெர்ஃபார்மன்ஸ பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. அப்ப கூட டயலாக்க மாத்தி, "நீ என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்க? எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசுற. உனக்கு அப்ப கூட இது சிரிப்பு வருதுல்லன்ற" மாதிரியான டயலாக்ஸ்லாம் மாத்தி போட்டு, அவங்க எக்ஸ்பிரஷன் எங்கேயுமே மாற விடாம, அந்த சீனுக்கு ஏத்த மாரியான எக்ஸ்பிரஷன கேரி பண்ணிட்டே இருந்தாங்க. சிங்கிள் பெர்சனா அந்த ஃபுல் டிராமாவுமே அவங்க அழகா கொண்டு போனாங்க. ஸோ அதுக்காக கண்டிப்பா அவங்கள பாராட்டியே ஆகணும். ஸ்ருதிகாவும் அதான் சொன்னாங்க. "இவ்ளோ டிஸ்ட்ராக்ஷன் மத்தியிலயுமே நீங்க ரொம்ப அழகா நடிச்சீங்க. அதுக்கே ஒரு பெரிய பாராட்டு." அப்படின்ற மாரி ஸ்ருதிகா சொன்னாங்க. அந்த டாஸ்க்க பொறுத்தவரைக்கும் ஸ்டார் ஆஃப் த ஷோ அப்படின்னு ஒண்ணு குடுக்கணும்னா, அது வந்து மோனிஷாக்கு தான் குடுக்கணும். ஆபித் அண்ட் நிவேதிதா பெர்ஃபார்மன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரி மிஸ் ஆன மாரி இருந்தது. அதுல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. தேஜஸ் அண்ட் நேஹா அவங்களுடைய சினாரியோ பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வெரி சீரியஸ் சினாரியோ. பட் ஸ்டில் வந்து அவங்க 2 பேருமே வந்து அத கொஞ்சம் ஃபன்னா எடுத்துட்டு போயிருப்பாங்க. அவங்களோட டயலாக் டெலிவரீஸ்ல. தேஜஸ பத்தி குறிப்பா நேஹா சில விஷயங்கள்லாம் சொல்லும்பொழுது சிரிப்பு தான் வந்தது. "நீ வந்து சாப்பிட்ட தட்ட கூட கழுவ போட மாட்டேங்கிற. ஏன் உள்ள அண்டர்வேர் கூட போட மாட்டேங்கிற" அப்படின்னு அவங்க சொல்லும்பொழுதுலாம் சிரிப்பு தான் வந்தது. முக்கியமா அந்த அண்டர்வேர் டயலாகுக்கு எல்லாருமே சிரிச்சாங்க. கடைசியா க்ளோசிங் ஆக்ட்டா வேற தேஜஸ் ஒரு வேலைய பண்ணாங்க. "நான் வந்து ஆக்சுவலி என்ன நானே மாத்திக்கிட்டேன் உனக்காக. பாரு நான் இப்பலாம் அண்டர்வேர் போடுறேன்னு" பேண்ட்ட வேற கழட்டி காமிச்சாரு. ஸோ அந்த சீன்லாம் வந்துட்டு ஃபன்னியா இருந்தது. சீரியஸான ஒரு சினாரியோவுமே அவங்க 2 பேரும் வந்து நல்லா ஃபன்னியா எடுத்துட்டு போனாங்க. அண்ட் அகைன் அதுலயுமே வந்து அவங்க 2 பேருக்கு இருக்கிற ரியல் சிச்சுவேஷன தான் குடுத்திருந்தாங்க. அதாவது நேஹாக்கு வந்து நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இங்க நம்ம இப்படி இருக்கிறோம். வெளியில போனா எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியலையேன்ற அந்த கொஸ்டின்ஸ் நெறையாவே இருக்கு நேஹாக்கு. இந்த ஒரு சின்ன ஸ்பேஸ்லயே வந்து நம்ம இவ்ளோ சண்டை போட்டுக்கிறோம். வெளியில போனா இன்னும் ஆப்ஷன்ஸ் நெறைய இருக்கும். அப்போ இவன் நம்மள விட்டுட்டு போயிடுவானோ? அப்படி இப்படின்ற ஒரு பல சந்தேகத்துக்குள்ள வந்து நேஹா இருக்காங்க. இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது என்னதான் மெச்சூர்ட் கப்புலா தெரிஞ்சாலுமே, அதுலயும் முக்கியமா குறிப்பா நேஹா வந்துட்டு ரொம்ப மெச்சூர்ட் பெர்சனா தெரிஞ்சாலுமே, இவங்க 2 பேர்ல முக்கியமா நேஹாக்கு வந்து ரொம்ப இன்செக்யூரிட்டி இருக்கு. இது வந்து நடக்குமா? நடக்காதா? இது வெளியில போனா வேற மாரி இருக்குமா? அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நேஹாக்கு இருந்துட்டே இருக்கிறது வந்து அவங்களுடைய ஒவ்வொரு பேச்சிலயும், செய்கையிலயும் தெரியுது. ஆல்மோஸ்ட் எபிசோட் எண்ட்ல பாத்தீங்கன்னா, பிராவோ வந்து வெக்கி கிட்ட பேசிட்டு இருப்பாரு. "எப்படி போகுது? உனக்கும் பிரியங்காவுக்கும் மத்தியில எப்படி போயிட்டு இருக்கு? ஆல் குட்டா?" அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருப்பாரு. வெக்கி வந்து சொல்லிட்டு இருப்பாரு, "எங்களுக்குள்ள வந்து கம்யூனிகேஷன் அது வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. அண்ட் மோர் ஓவர் வந்து நான் சிந்தூரி கிட்ட போய் சார்ட் அவுட் பண்ணிட்டு வா என்கிட்டன்னு நான் சொல்லவே இல்ல. சிந்தூரிக்கும் உனக்கும் தானே பிரச்சனை. ஸோ நீ முதல்ல சிந்தூரி கிட்ட போய் பேசணும். அப்படிதான் நான் சொன்னேனே தவிர, அங்க முடிச்சுட்டு இங்க வான்ற மாரிலாம் நான் சொல்லல." அப்படின்னு அவர் சொன்னாரு. பட் ஸ்டில் பிராவோ சொன்னாரு, "அந்த பிரச்சனையே வந்து உங்களுக்காக தானே நடக்குது. ஸோ நீங்க தான் வந்து அத சார்ட் அவுட் பண்ணியிருக்கணும்." அப்படிங்கிற மாரி நம்ப போன வாரங்கள்ல என்ன விஷயம்லாம் பேசணுமோ அதுதான் பிராவோவும் சொன்னாரு. ஸோ பிராவோ வந்து இங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப மெச்சூர்ட் பெர்சனா அட்வைஸ் குடுக்குறது மட்டும் இல்லாம, அவர் தான் இந்த வீட்ல வந்து ஒரு சைலன்ட் கியூபிட் மாரி வேல பார்த்துட்டு இருக்காரு. முக்கியமா வெக்கே அண்ட் பிரியங்காவுடைய ரிலேஷன்ஷிப்ப சேர்த்து வைக்கிறதுல இப்போதைக்கு காதல் தூதுவன் யாருன்னு பார்த்தோம்னா, அது கண்டிப்பா பிராவோன்னு சொல்லலாம். மொத்தத்துல பிராவோவ பார்க்கும்போது இஸ் அ வெரி ஜென்யூன் காய் அப்படின்னு தோணுது. மேபி அவர் வைல்ட் கார்ட் என்ட்ரியா இல்லாம ஸ்டார்ட்டிங்லயே வந்திருந்தாருன்னா, மேபி யாரு கூடயாவது வந்து அவருக்கு கண்டிப்பா கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். இங்க ஆபித், நிவேதிதா இவங்களுக்குள்ள வந்து ஒரு பிரச்சனை நடக்குது. அண்ட் நிவேதிதா வந்து ஆக்சுவலி அவங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்றத வந்து அவங்க ரொம்ப ஓப்பனா சொல்லணும். அது சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஓரளவுக்கு பட்டும் படாம, தொட்டும் தொடாமன்ற மாரி சொல்றாங்க. அவங்களே சொல்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாரி நெனைக்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டம். அது நடக்கணும்னா வந்து இன்னும் க்ளோஸ் ஆக தான் வந்து சொல்லாமலே புரிய வரும். பட் சில விஷயங்கள் சொன்னா தான் புரியும். ஸோ ஆபித் கிட்ட வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றாங்க இந்த மாதிரி, ஆபித் வந்து என்னோட ரூமுக்கு வந்து என் கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏன் நானே எப்ப பார்த்தாலும் அந்த எஃபோர்ட் எடுக்கணும்? ஏன் நானே எப்ப பார்த்தாலும் ஆபித் கிட்ட வந்து இந்த ரூம்ல உட்காந்து பேசணும்? ஏன் வந்து ஆபித் வரக்கூடாது? அப்படின்ற மாரியான விஷயங்கள அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்ப கூட வந்து ஆபித் வந்து அத ரொம்ப கூலா எடுத்துட்டு சிரிச்சுட்டு இருக்காரு. அப்போ அத பார்த்து நிவேதிதா கோவம் வந்துருது. எந்திரிச்சு போயிடுறாங்க.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆபித் கேக்குறாரு, இதெல்லாம் எதுக்கு வந்து அவ பண்றா? இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் லவ் பண்றாளா? இல்லன்னா அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? அதாவது அவ என்ன பைத்தியமா? அப்படிங்கிற மாரி கேக்குறாரு. அதுக்கு தினேஷ் சொல்றாரு சிரிச்சுட்டு, அப்படி கிடையாது. அவங்களுக்கு வந்து ஆங்கர் இஷ்யூஸ் இருக்கு. அவுட் ஆஃப் லவ் பண்ற மாரி தெரியல. எனக்கு நீ இத பண்ணு அப்படின்னு அவங்க கேக்குற மாரி இருக்கு. இன்னொன்னு வந்துட்டு அவங்க ரொம்ப டிமாண்டிங்கா இருக்காங்க. அதான் எனக்கு இது பண்ணணும்னா நீ பண்ணணும். என் பாய் ஃப்ரெண்டா இருந்தா இத பண்ணு அப்படின்னு அவங்க ரொம்ப டிமாண்டிங்கா இருக்காங்க. அப்படின்னு சொல்றாரு தினேஷ். அதுக்கப்புறமாவும் ஆபித் வந்துட்டு பைத்தியங்களெல்லாம் கொண்டாந்து ஏன் தான் உள்ள விடுறாங்களோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட்டையும் பாஸ் பண்றாரு அவரு. சோ ஆபித் கிட்ட இருந்து இந்த மாதிரியான ஒரு கமெண்ட் வந்து எதிர்பார்க்கல. சோ நம்மளே எதிர்பார்க்கல அப்படின்னா நிவேதிதா எதிர்பார்ப்பாங்களா? அது வந்து வரப்போற எபிசோட்ல எப்படி வெடிக்க போகுதுன்னு தெரியும். இப்போதைக்கு இப்படி ஒரு வார்த்தையை வந்து ஆபித் விட்டுட்டு அதே டைம்க்கு திரும்பவும் கேர்ள்ஸ் ரூமுக்கு போயிட்டு நிவேதிதா கிட்ட வந்து ஹக் பண்ணு, இதை ரிசால்வ் பண்ணிடலாம், நான் கண்டிப்பா சீக்கிரமா இதை ரிசால்வ் பண்ணுவேன் அப்படின்னு வேர்டு கொடுத்து நிவேதிதா கிட்ட வந்து திங்ஸை சார்ட் அவுட் பண்றாரு. கடைசியா கப்பல் டேட் போறாங்க. மோனிஷா, பிரியங்கா, வெக்கே, ஆபித், நிவேதிதா, மோனிஷா அண்ட் ரெக்ஸ் இவங்கெல்லாம் போறாங்க. அதாவது யாரெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிக்கணுமோ அந்த கப்பல்லாம், ஆல்ரெடி புரிஞ்சு வச்சிருக்க கப்பல்லாம் போல யாரெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிக்கணும், நாங்க கப்பல் ஆகணும்னு ட்ரை பண்றோம் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அந்த கப்பல்லாம் வந்து இன்னைக்கு டேட் போறாங்க. பிரியங்கா அண்ட் வெக்கே இவங்க 2 பேரோட டேட்ல வந்துட்டு நிறைய லவ் தெரிஞ்சிச்சு. அது என்னமோ பிரியங்கா வந்துட்டு வெக்கே முன்னாடி போனாலே அப்படியே வெக்கமா ஆயிடுறாங்க, ஒரே பிளஷ் பண்றாங்க. இன்னுமே வந்துட்டு when பிரியங்கா இஸ் அரவுண்ட் he is also very happy. ஸோ அந்த கப்பலை பார்க்கவே வந்து ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் இங்க மோனிஷா அண்ட் ரெக்ஸ் இந்த காம்பினேஷன் வந்து கொஞ்சம் இன்னும் டயலமால இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. கிரீன் ஃபிளாக் மொமெண்ட் அப்படின்னு இந்த எபிசோட வரைக்கும் பார்த்தா பிராவோவை சொல்லலாம். பிராவோக்கு வந்து ஸ்டில் பிரியங்கா மேல ஒரு சின்ன ஒரு அஃபெக்ஷன் இருக்க தான் செய்யுது. ஆனாலுமே தன் நண்பனின் காதலி அப்படிங்கிறதுனால ஒதுங்கி நிற்கிறாரு. அண்ட் பிரியங்காவுமே வந்து பிராவோ நம்மள ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, ஸோ அவருக்கும் நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே பிராவோ வந்துட்டு ஒரு நல்ல மெச்சூர் பர்சனா இவங்க 2 பேருக்குள்ள ஃபீலிங்ஸ் இருக்கு. ஸோ நான் வந்து எந்த காரணத்து கொண்டும் உள்ள போக மாட்டேன் அப்படின்னு விலகி நின்று அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப்பை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு வேற ட்ரை பண்றாரு பார்த்தீங்களா. அவரை பார்க்கும்பொழுது மெச்சூர் பர்சன், இஸ் அ வெரி குட் பர்சன் அப்படின்னு தோணுது. ஸோ கிரீன் ஃபிளாக் மொமெண்ட் வந்து அந்த வெக்கி கூட பேசிட்டு இருந்த அந்த தருணத்தை பார்க்கும்போது அந்த கிரீன் ஃபிளாக் மொமெண்ட் வந்து அவருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ரெட் ஃபிளாக் மொமெண்ட் அப்படின்னு பார்த்தா ஆபித் என்னதான் இருந்தாலும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாலும் தன்னுடைய ஒரு கேர்ளை பத்தி ஒரு பையன் கிட்ட போயிட்டு கமெண்ட் பண்றது அது கரெக்ட் ஆகாது. என்னவா இருந்தாலும் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கும் பொழுது அவங்க 2 பேர் தான் அதை பேசி தீர்த்துக்கணுமே தவிர ஒரு கமெண்ட், அதுவும் கமெண்ட் அது பைத்தியமா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட்டை வந்துட்டு தன்னுடைய கேர்ளை பத்தி ஒருத்தர்கிட்ட போய் பேசுறது கரெக்ட் இல்லைன்னு தோணுச்சு. ஸோ அந்த மொமெண்ட் வந்து ரெட் ஃபிளாக் மொமெண்டா பாக்குறேன். காமெடி சீன்னா வந்து தேஜஸ் நேஹாவுடைய டிராமாவை தான் சொல்லணும். அது வந்து செம ஃபன்னா இருந்தது. முக்கியமா தேஜஸ் நேஹாவுடைய அந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து பயங்கர ஃபன்னியா இருந்தது. ஸோ காமெடி சீன் வந்து அதுதான். சர்ப்ரைசிங் மொமெண்ட் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா ஆபித் வந்து இப்படி பேசுவாரா அப்படிங்கிறது வந்து பயங்கர சர்ப்ரைசிங்கா இருந்தது. ஆபித் வந்து யாரையும் அப்படி பேசி நம்ம பார்த்தது இல்லையா. அண்ட் இங்க இப்படி பேசிட்டு அதே நிவேதிதா கிட்ட போயிட்டு திரும்பி என்ன கட்டி பிடிச்சிக்கோ, ரிசால்வ் பண்ணிடலாம் நம்ம அப்படின்னு சொல்றது வந்து நான் டபுள் ஃபேஸ்டா பாக்குறேன். ரிலேஷன்ஷிப்ல வந்து இப்படி டபுள் ஃபேஸ்டா இருக்கிறது ரொம்ப தப்பு. எதுவா இருந்தாலும் தன்னுடைய பார்ட்னர் கிட்ட தான் அந்த விஷயத்தை கேட்டு சார்ட் அவுட் பண்ணணும். 3வது மனுஷங்க கிட்ட போய் நிக்க கூடாது. இதுதான் என்னோட ரியாலிட்டி செக். உங்களுக்கு வந்துட்டு இந்த எபிசோட்ல என்ன பிடிச்சது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல உங்களை நான் திரும்பவும் மீட் பண்றேன். Until then, it's bye from Jemima. Take care.